Hi friends, welcome to Sajisha Kitchen. இன்னைக்கு சேனலில் நம்மளோட டெய்லி லைஃப் வேலைகளை கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த டென்ஷனும் இல்லாமல் ரொம்பவே ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்மெல்லாம் நிறைய பேர் பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது டீ குடிச்சிருவோம். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டீ தூளை வச்சு எப்படி ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீ போடுறது, அது மட்டும் இல்லாமல் டீ பாத்திரத்தில் எப்படி அடிப்பிடிக்காமல் டீ போடுறதுன்னு தான் சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு கிண்ணத்தில் 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 டம்ளர் பால் எடுத்துக்க போகிறேன், அதனால் 1/2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 ஏலக்காய், 1 இன்ச் அளவுக்கு தோல் சீவின இஞ்சியையும் நான் நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுறலாம். அப்போ தான் அந்த டீ தூளில் இருக்க டிகாஷன் எல்லாமே தண்ணியில் இறங்கும், நமக்கும் நல்லா ஸ்ட்ராங்கான டீ கிடைக்கும். நீங்கள் நார்மலாக பாலில் டீ தூள் போட்டு டீ போடும்போது உங்களுக்கு அதிக அளவில் டீ தூள் தேவைப்படும். ஏன்னா பால் திக்காக இருக்கிறதுனால அந்த டீ டிகாஷன் இறங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் நம்ம இன்றைக்கி தண்ணியில் டீ தூள் போட்டிருக்கிறதுனால டிகாஷன் ரொம்ப ஈஸியாகவே இறங்கிடும். இந்த மாதிரி டிகாஷன் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி கொதி ஒரு வாட்டி பொங்கி வந்ததுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பொங்கினதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அடுப்பை சிம்மில் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம டிகாஷனோட பாலை மிக்ஸ் பண்ணுறதுனால அது ரொம்ப ஈஸியாகவே மிக்ஸ் ஆகிடும். நமக்கும் நல்ல ஸ்ட்ராங்கான வாசனையோட டீ சீக்கிரமே ரெடி ஆயிரும். ஸோ நமக்கும் கேஸ் கொஞ்சம் மிச்சமாகும். அது மட்டும் இல்லாமல் பாத்திரத்தோட சைட்லேயும் கரை பிடிக்காமல் இருக்கும். நமக்கும் பாத்திரம் வாஷ் பண்ணுற வேலை ஈஸி. இப்போது செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். சம்டைம்ஸ் நம்ம பசங்களுக்கு டிஷர்ட் போட்டு விட்டதுக்கப்புறம் பார்த்தோன்னா கழுத்து பகுதி, கைப்பகுதியெலாம் சரியாக இருக்கும், விலா சைடு மட்டும் லூஸாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் எங்கேயாவது வெளியில் கிளம்பிட்டு இருக்கீங்க, அந்த நேரத்தில் எங்கேயும் போய் தச்சிட்ருக்க முடியாது. அப்படிங்கும்போது நிமிஷத்தில் எப்படி டிஷர்ட்டை டைட் ஆக்கலான்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க வளையல் எடுத்துக்கோங்க. அந்த வளையலை டிஷர்ட்டோட உள் சைடு இந்த மாதிரி விட்டு கரெக்டாக சென்டரில் வர மாதிரி இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ரப்பர் பேண்டை எடுத்து அந்த வளையலுக்கு மேலே போட்டு விட்டிங்கன்னா போதும். வளையலுக்கு மேலே ரப்பர் பேண்டை நல்லா டைட்டாக போட்டு விடணும். அப்போ தான் அந்த வளையல் மூவ் ஆகாமல் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா 2 சுற்று போட்டு விட்டுட்டேன். ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறம் நம்மளோட டிஷர்ட்டை பார்த்தோன்னா ஏதோ பெரிய சைஸ் பட்டன் சென்டரில் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் மாதிரி தான் தெரியும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட டிஷர்ட்டும் இப்போ போடும்போது ஃபிட்டாகவே இருக்கும். நீங்களும் லூஸாக இருக்க டிஷர்ட்டை இன்ஸ்டண்ட்டாக டைட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி கொண்டக்கடலெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் 8 மணி நேரம் ஊற வச்சாதான் அதுக்கப்புறம் நீங்கள் சமைக்கும்போது அது நல்லா சாஃப்டாக குக் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா எப்படி இன்ஸ்டண்ட்டாக அதை ஊற வச்சு சமைக்கிறதுன்னு தான் டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கொண்டக்கடலையை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருக்க ஹாட் பாக்ஸில் அந்த கொண்டக்கடலையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கிற வெந்நியை அந்த ஹாட் பாக்ஸில் ஊற்றி மூடி வச்சுருங்க. நீங்கள் வெந்நி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றி வைங்க. ஏன்னா அந்த கொண்டக்கடலெல்லாம் ஊறும்போது கொஞ்சம் பெருசாகும், அதனால எக்ஸ்ட்ரா ஊற்றி வைக்கிறது தான் நல்லது. இப்போது 45 மினிட்ஸ் நம்ம இந்த கொண்டக்கடலையை அப்படியே மூடி வச்சிடலாம். 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட கொண்டக்கடலை இப்போ நல்லாவே ஊறி போயிருக்கு. 8 மணி நேரம் ஊறினா எந்த அளவுக்கு சாஃப்டாக ஊறி இருக்குமோ அதே மாதிரி இப்போ நம்ம 45 மினிட்ஸ்லேயே ஊற வச்சிட்டோம். இதே மெத்தடில் நீங்கள் பட்டாணியை கூட ஊற வச்சுக்கலாம். 8 மணி நேரம் நடக்கிற வேலையை நம்ம இன்றைக்கி 45 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரெட்டையும் பாலையும் வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை ஸ்வீட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். நம்மளோட ஃபுட் ஐட்டம் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஆடி எக்கோ பேக்கோட இந்த குக்கிங் அண்ட் பேக்கிங் ட்ரே தான் யூஸ் பண்ண போகிறேன். இது 100% ஆர்கானிக்குங்கிறதுனால அதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் சரி என்விரான்மெண்ட்டுக்கும் சரி எந்த கெடுதலும் இல்லை. ஒரு பேனில் ஆடி எக்கோ பேக்கோட இந்த குக்கிங் அண்ட் பேக்கிங் ட்ரேயை வச்சுக்கலாம். இப்போ இது மேலே 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து அந்த நெய் மேலே வச்சுக்கலாம்.
இப்போ அந்த நெய்யிலேயே ப்ரெட்டோட 2 சைடையும் நம்ம கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ப்ரெட்டோட ஒரு சைடு வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டை திருப்பி போட்டு இன்னொரு சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போது 1 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த பால் வந்து ஆடை கட்டும். அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ப்ரெட்டு மேலே கரண்டி வச்சு தள்ளி விட்டுட்டே இருங்க. அடியில் இருந்த ப்ரெட் வந்து பாலில் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டை இன்னொரு சைடு மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் மேலே இருக்க ப்ரெட்டும் நல்லா அந்த பாலில் ஊறும். அப்போ தான் நம்மளோட ப்ரெட் வந்து நல்ல சாஃப்டாக மாறும். இப்போ ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம 3 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1/2 டம்ளர் பால் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து சுகர் வந்து கரையும், கார்ன்ஃப்ளவரும் பாலோட நல்லாவே மிக்ஸ் ஆகும். பாருங்கள், நம்மளோட சுகரும் கார்ன்ஃப்ளவரும் நல்லாவே இப்போது பாலோட மிக்ஸ் ஆயிருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நம்ம ஊற்றின பால் எல்லாத்தையும் அந்த ப்ரெட் வந்து நல்லாவே அப்சார்ப் பண்ணிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மில்கையும் அந்த ப்ரெட்டு மேலே சுற்றி ஊற்றி விட்டுடலாம். அடுப்பு கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கும். இப்போ ஒரு கரண்டி வச்சு அந்த பாலை இந்த மாதிரி ப்ரெட் இருக்கிற சைடு தள்ளி விட்டுட்டே வாங்க. நம்ம கஸ்டர்ட் பவுடர் போட்டிருக்கிறதுனால இந்த பால் வந்து சீக்கிரமாகவே திக்காக ஸ்டார்ட் ஆயிரும். பாருங்கள், 1 மினிட்லேயே நம்மளோட பால் வந்து இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக பிஸ்தாவை சின்ன சின்னதாக சாப் பண்ணி இந்த ப்ரெட்டு மேலே தூவி விட்டுடலாம். பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான கஸ்டர்ட் மில்க் ப்ரெட் நிமிஷத்தில் ரெடி ஆயிருச்சு. சூடாறினதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்பூனில் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாயில் வச்ச உடனேயே கரைஞ்சிரும். ஒரு வாட்டி நீங்கள் இந்த ஸ்வீட்டை செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 5th டிப்ஸ் பார்க்கலாம். ஊக்கு யூஸ் பண்ணுற எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் அந்த ஊக்கு வந்து மேலேயும் கீழேயும் மூவ் ஆகும்போது அந்த கீழே இருக்க லூப் வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் மாட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஊக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம அப்படியும் கஷ்டப்பட்டு ரிமூவ் பண்ணாலும் ட்ரெஸ்ஸு வந்து லைட்டாக அந்த இடத்துல கிழிஞ்சிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை உங்களால் எந்த அளவுக்கு சின்னதாக மடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த பேப்பரை நம்ம ஃபஸ்ட்டு ஊக்கில் இந்த மாதிரி நல்லா இன்சர்ட் பண்ணிக்கலாம். பேப்பரை இன்சர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீங்கள் ஹெவியாக ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த ஊக்கு வந்து பேப்பருக்குள்ளே நுழையும். பேப்பர் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எப்பவும் போல் ஊக்கை ட்ரெஸ்ஸில் போடலாம். இனிமேல் ஊக்கு எந்த பொசிஷனில் மூவ் ஆனாலும் உங்கள் ட்ரெஸ்ஸு வந்து அந்த ஊக்கில் மாட்டவே மாட்டாது. ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸும் பத்திரமாகவே இருக்கும். ஊக்கு யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் துவைக்கிற துணியில் வந்து அழுக்கு சரியாக போகலை, அதுவும் இல்லாமல் அந்த சோப்பு தூளும் வந்து ட்ரெஸ்ஸில் அங்கங்கே திட்டாக ஒட்டுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு கிண்ணத்தில் தேவையான அளவு சோப் பவுடர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சோப் பவுடரை நம்ம டைரெக்டாக மிஷினில் போட போகிறது கிடையாது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பழைய சாக்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க. இந்த சாக்ஸ்குள்ளே தான் நம்ம சோப்பு பவுடரை ஃபில் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம டைரெக்டாக மிஷினில் சோப் பவுடரை போடும்போது சம்டைம்ஸ் அந்த சோப் பவுடர் வந்து சரியாக கரையாததுனால ட்ரெஸ்ஸில் அங்கங்கே திட்டாக ஒட்டும். பட் நம்ம இந்த மாதிரி சோப்பு பவுடரை சாக்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சாக்ஸை மிஷினில் போடும்போது சோப்பு பவுடர் மற்ற எந்த ட்ரெஸ்லேயுமே திட்டாக ஒட்டாது. சாக்ஸில் சோப் பவுடர் போட்டதுக்கப்புறமா இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் தூள் உப்பு இல்லைனா கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம சோப்பு பவுடரோட உப்பு ஆட் பண்ணி துவைக்கும் போது அந்த ட்ரெஸ்ஸில் இருக்க அழுக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரத்தில் ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம இந்த சாக்ஸில் இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட சாக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் ஒரு மூட்டை மாதிரி இருக்கும். வாஷிங் மிஷினில் அழுக்கு துணிலாம் போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம சோப் பவுடர் போட்டு வச்சுருக்க சாக்ஸையும் உள்ளே போட்டுடலாம். என்னோடது வந்து டாப் லோடிங் வாஷிங் மிஷினுங்கிறதுனால நான் கரெக்டாக தண்ணி கொட்டுற இடத்துக்கு கீழே அந்த சாக்ஸை போட்டுட்டேன். உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஃபோர்ஸான தண்ணி வந்து சாக்ஸில் படும்போது உள்ளே இருக்க சோப்பு பொடி எல்லாமே கரைஞ்சி வெளியில் நுரையாக வருது. தேவையான அளவு தண்ணி ஃபில் ஆனதுக்கப்புறமா பாருங்கள், நம்மளோட மிஷின் வந்து இப்போது துவைக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் இனிமேல் மிஷினில் துணி போடும்போது சோப்பு பொடியை சாக்ஸில் போட்டுக்கோங்க. அது கூடவே உப்பும் சேர்த்து ஆட் பண்ணி மிஷினில் போடுங்க.
அப்போ தான் சோப்பு தூள் கொஞ்சம் கூட உங்கள் ட்ரெஸ்ஸில் ஒட்டாது. அது மட்டும் இல்லாமல் எந்த அழுக்கும் இல்லாமல் உங்கள் ட்ரெஸ்ஸும் சுத்தமாக பளிச்சுன்னு துவைச்சி வரும். நம்ம சேனலில் கிவ்அவே கான்டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு. கிவ்அவே கான்டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் இருக்கிற வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணும்னு சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா.